தந்தடமூத்த பொன்னியபடிகால் தொடங்கி வந்து வழியாற்றுகின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம்போது அறிவுருவாகே அரியை அளித்தவனை அடித்தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்தமே புரிந்து சென்றுதராழை ஏழு சக்கரத்தின் மாயப்புறப்படைவானை ஆயிரந்தோடும் பொழிவாய சுழற்சியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுமே தீர்ப்புரிந்த சென்றுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாரே ஒற்றுண்டு குடிபடியாற் செய்கின்றோம். மாயப்புறப்படைவானனை ஆயிரந்தோடும் பொழிவாய சுழற்சியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுமே தன்னை இடை நல்லதோ தோறும் நீதமும் அத்தாடி சேவகமும் கையடைக்காயும் கழுத்திற்கு பூனுட காதுக்கு குண்டலமும் மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து அவர் போயிட்டார் சொல்லுங்க. நீரை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளியாக்க வல்ல கையுடனாக பொறை கொடியானுக்கு பல்லாண்டு போதுமே முன்னாளும் பெருமான் கழிய உடுத்து கலைந்த நின்பேதகவாடை உடுத்து கடத்ததுண்டோ உடுத்த துறாயங்கள் கூடி கலைந்தன கூடுமை தொண்டர்களும் விடுத்த துறைக்கரவும் திருத்தி திருவோணத் திருவிழவில் உடுத்தவை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்னாடும் பெருமான் இந்தனுக்கு யோகம் எடுத்துப்பட்டான யோங்களடி ஈடுபட்டுள்ளதுதான் நாள் போற்றி விரைவித்து ஐந்தலே பரிநாள தலைப்பாழ்வனே உண்மை பொன்னாண்டு கூறுவனே வழக்கொண்டவில்லா அடிகோட்டியர் போல் அபிமானம் செல்வனை போல திருமாலே நாமனக்கப்படவுடைய நல்வகையால் நாராயணாம் என்ற நாமம் பரவரவி பல்வகையார் நவவித்திரனே உண்மை பல்லாண்டு கூறுவனே நல்வழக்கொண்டமில்லா அடிகோட்டியர் போல் அபிமான சுந்தம் செல்வனை போல திருமாலே நாமனக்கப்படவுடைய நல்வகையார் நமோ நாராயணாம் என்ற நாமம் பரவரவி பல்வகையாரும் பவித்திரனே உண்மை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டு பவித்திரனே பரமேற்கே அந்தமென்னும் பல்லாண்டாம் தன்னை கிடைப்பார் நமோ நாராயணாய பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த பல்லாண்டு பல்லாண்டு பவித்திரனே பரமேற்கே அந்தமென்னும் பல்லாண்டாம் தன்னை பல்லாண்டு கிடைப்பார் நமோ நாராயணாய பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த மண்டலத்தம்மானை பள்ளியுணத்தும் கிராதித்தவோர் அறிந்தான் கதையுடன் அலையும்போதாய் அது வந்தோடன மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்தேண்டே எதிர்த்தனிடம் புகுந்தார் அது அலைகள் கொண்டுள்ளதும் அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தோடாய அதவன் வந்தான் அணியுள்ளதனாலே பொழுதாய் மாணவரெல்லாம் பணவரசர்கள் வந்து வந்தேன் அது அலைகள் கொண்டுள்ளதும் அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தோடாய பள்ளி கொள்ளணும் வாய் விளசந்தது பயன்படுக்கவையில் தடக்கை அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாய மாட்டி அடுதல் அயோத்தியம் அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாய இறைவர்தனோடு குமரண்டம் புகுந்திருந்திய வெள்ளம் அறுவரையன் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா வள்ளி எழுந்துள்ளாயே அந்தரத்தமலர்கள் கூட்டங்கள் வழியோ அருந்தவனிவர்களோ அந்தனாயும் தானும் வந்திவனோ எம்பெருமானும் கோயிலின் வாசல் அந்தர நெருக்க விச்சாதரம் நோக்க ஏக்கம் நீங்கினர் தொழுவான் ஆதரவருக்கு நாளோருக்கு விடல அரங்கத்தம்மா வள்ளி எழுந்துள்ளாயே பம்பவேழ்வானவர் வாயிலை வழங்க மானதி கவலை ஒன்று நாடி முதலா எம்பெருமான் படிமைக்களம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நம்மிவர் எம்பெருநாதம் அறிவியும் அவனிடம் தொடர்படி பரப்பி அம்மனத்தடத்தில் நகல் போய் அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே உண்மையற்கம்மத்தலே யாழ் குரல் குழவோடு சிசை கல்வி இதன்
கண்டங்கள் பாடினர் கண்டர்கள் கந்தர்வர் கந்தரெல்லாம் மாதவர்வானவர் தாரணை நிற்கார் சித்தரமைங்கிற தருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நான் வழக்கம் அல்ல அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே எனது தன்னும் மயக்கம் மத்தலே யாழ் குழல் பருவமோடு சிறைக்கணுமே இதங்கள் வாடினே கண்டவர்கள் எல்லாம் மாதவர்வானவர் தாரணை நிற்கார் சித்தரமைங்கிற தருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நான் வழக்கம் அல்ல அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே திருமகள் மகந்தனைவையோ கதிரவன் கதைகடன் வத்தனைவனோ தொழிலையார் திருவுடல் விழுந்ததே திருவிழு தோல்வல் அரங்கா உடையத்த துறவும் கொடையும் பொழிந்து தோன்றிய தோல் கொடியும் மணியனை அடியனன் அடையும் மணியார் காட்டுப்படுத்தாய் வள்ளி எழுந்தருளாயே நீளாதும் கடிமலர் கமலங்கள் மகந்தனைவையோ கதிரவன் கதைகடன் உடைத்தனைவனோ தொழிலையார் திருவுடல் விழுந்ததே திருவிழுத்தேரினன் தொழுவனல் அரங்கா தொழிலத்ததுறவும் கொடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரை கொடியும் மணியனை அடியனன் அடையும் அடியார் காட்படுத்தாய் எழுந்தருளாயே நீளாதுங்கஸ்தனகிரி சித்தம் ஆராட்டும் சுதல் சிரத்தம் தியானகிரி ஸ்வச்சக்காயாம் சரீரம் யாமாத்தும்பே கோதாதஸ்தேவாந்தபூயः அன்னவயர்முதுபயாண்டாளரங்கருக்கு அன்னதிரப்பாழ்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அப்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்தபாவை பாடியவளையாய் நாடினி வேங்கடவர்க்கு நினைவியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு மார்கழி திங்கள் நீராட பொதுவினோ நேரிடையே ஸ்ரீமர்க்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் சிங்கம் ஆர்வேல் செங்கன் தருமதியம் போல் முகத்தான் நாராயணனியம் கேவல தருவான் பாடி செல்வச் சிறுமீர்காள் நாராயணனே நமக்கே பதில் தருவான் ஆரோர் புகழப்படுந்தேரோர் என்பாவாய் கையத்து வாழ்வுகார் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிசைகள் கேளீரோ ஆற்றல் மையத்தின்ற பரவழி வாடி நெய்யுண்ணோம் பாருண்ணோம் நாட்கால எய்யாடி மையட்டெழுதோம் அழைக்கலாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் திருக்குறளும் ஐயமும் பிச்சையுமான் தடையும் கைகாட்டி உயுமாறி வந்தேரோர் என்பாவாய் அனந்தம் பாவைக்கு சாத்திரியாடினார் என்கின்ற நாளெல்லாம் திங்களும் மாறிவே ஓங்குதல் தர்மனோட ஓங்குவளை போதி போய் கொண்டவர்கள தேங்காதே தேங்காதே புக்கிருந்து தீர்த்தமலை பற்றி வாங்க உடம்பரை தொமழல் பெருமக்கள் நீங்காத செல்வம் உலகளந்த உத்தம பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்திரியாடினால் என்கின்ற நாளெல்லாம் திங்களும் மாறிவே ஓங்குவளை போது தேங்காதே புக்கிருந்து தீர்த்தமலை வாங்க குடந்தரைக்கும் மலர் பெருமக்கள் நீங்காத செல்வம் ஆடிமலை ஆடி ஆழிபோல் ஆசும் பிறப்பும் கலகப்பகை வேறு வாசனம் குழலாக்கிய அத்தினா நாயக பெண்களாய் மூர்த்தி கேசமை பாடவும் மேவான் பரந்தனகான்
கொள்ள விளையாடும் போவான் போயினாய் போகாமல் ஆற்று உன்னை கூவான் முத்திரின்றோம் சுத்தம் மாமான் மகளே மணிக்கரும் மாமியை எழுப்பீரோ நோற்று சிவகம்பு நம்மனாய் மாற்றும் தாராதோ வாசல் திரவாதா நாற்றத்துழாய் மணி நாராயணன் நம்மால் கொத்த பரிதம் புண்ணியனால் பன்னொரு நாள் கூட்டத்தில் செய்யும் குற்றமன்னில்லாத பவனும் உட்படிய குற்றவர்கள் குணமையிலே போதராய் எல்லாரும் வந்து பெண்ணாட்டி நீ நினைத்திளங்க தருமை கண்ணிருக்கிறது நினைத்து மறுபடிய நினைத்தெல்லாம் தேராக்கும் பனித்தலை விழனை வெள்ளை கலந்தானை கீர்த்திமை பாடி போய் வெள்ளைகளெல்லாரும் பாவை கலந்துள்ளார் வெள்ளி எழுந்து தங்கள் திருக்கோயில் சங்கிடவான் போதந்தார் இல்லீர்கள் நீங்களே நானே தோன்றும் தோழமானே மணிக்கதவம் சாதிவாய் ஆயிரம் சிறுமியரோமுக்கு கோயில் காப்பானே ஒளி தோன்றும் தோழமாய் காப்பானே மணிக்கதவம் சாதிவாய் ஆயிரம் சிறுமியரோமுக்கு எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் உங்களெல்லாம் கொடுத்தே குரலே எம்பெருமான் யசோதாய் எழுந்தாய் ஓடாத தோல்வழியன் அந்த கோபாலன் நப்பினாய் கந்தம் கமழும் குழையை அடைகிறாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனராய் ஓடாத தோல்வழியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் குழையை வந்தெங்கும் கோழி அடைத்தனராய் பஞ்சசேனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நம்பினை மங்கை மேல் வைத்து கிடந்த கப்பம் தவிர்க்கும் கலியே திருவிழாய் கப்பமுடையாய் திருவிழாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் திருவிழாய்
இப்போதே எதிர்நோக்கி மீதளிப்ப ஆற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெருமக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் அறியாய் கட்டிற்கீழே சங்கவெருப்பார் வாய் செய்த தாமரை பூப்போலே மண்ணை கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்றத்தை விழித்து வேறு பயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்துதறி ஊரின் மருந்து முழங்கி புறப்பட்ட மண்ணை கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்றத்தை விழித்து வேறு பயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்துதறி ஊரின் மருந்து முழங்கி புறப்பட்ட கண்டுபிடியாயிருந்தாய் கடல் போற்றி கண்டுபிடியாயிருந்தாய் கடல் போற்றி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரித்திரனாகித்தான் தீங்கு இணைந்த கருத்தை பிழைப்பித்து அஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம் பாடி அர்த்தமும் மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நிலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்னவன் நத்தம் பாந்த சன்னியமே கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் சம்மானம் நாடகங்களும் வருகிறாக சூடகமே தோல்வடையே தோடே செல்பூவே பாடமே உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடுகளும் பரிசினால் நன்னாக சுடரமே தோல்வளையே தோடே செல்பூவே முழங்கை வழிவார குடியிருந்து சென்று காலம் சேர்ந்துள்ளோம் அறிவொன்னும் இல்லாத ஆய்வுலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பெண் சென்று காலம் சேர்ந்துள்ளோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியலாதே சயானம் காட்டவே கடவாதகமலம் நல்லாடையும் தங்கள் வாய் காட்டமேல் கண்கள் மேனி முடியேறி தனி புகுந்து பாட்டினால் நடந்து வாழும் ஆனர்தாயோமே அமராதிராடியார் தென்னையாட் படுத்த விமலன் விண்ணவர் கோன்றையார் பொழில் வேங்கடவன் நீர்மலரங்கத்தம்மான் திருக்கமலபாலம் வந்து அருளாதி
பிரான் அடியார் பெண்ணையாட் படுத்த விமலன் விண்ணவர் கோன் முறையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நென்மனிதரங்கத்தம்மான் கமலபாதம் வந்து உகந்த உள்ளத்தனாய் உலகமடம் தண்டமுற நிபந்தனின் முடிய நன்று நேர்ந்தடி சாசனரை கவர்ந்த வெங்கனைக்கா புத்தன் கடியார் பொழிலரங்கத்தம்மான் அரை சிவந்தாடியின் மேல் சின்னதாமணி சிந்தனை வடவேங்கடவாமலை வானவர்கள் சந்தியனின் நான் அரங்க தரவினடையான் இந்திபோர் நிறத்தாடையில் முதன்மேல் அயனை படைத்ததோரடில் புதிமேலதன் நோடியே உள்ளத்தின் உயிரே இந்திபாய் வடவேங்கடவாமலை வானவர்கள் சந்தியனின் நான் அரங்க தரவினடையான் இந்திபோர் நிறத்தாடையும் முதன்மேல் அயனை படைத்ததோரடில் புதிமேலதன் நோடியே உள்ளத்தின் உயிரே பதில் சூழ் இலங்கை இறைவன் தலைவர் துதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் மோதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமையிலாட ரங்கத்தம்மான் ஆரமாய பழவினை பத்தருக்கு என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன் என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தன் குலனே ரங்கத்தாடுடையான் வெண்பரையன்புயதேத்தவன் அஞ்சரை வண்டுவாழ் ஒழில் சூழ் அரங்கநகமே அவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒருமாறி நடுமாறுவரை முற்றுமுண்ட கண்டம் கண்டே அதேனை உயர்கொண்டது ஈனார் சுரிரங்கடலாழியார் நீள்வரை போல் மெய்யனார் உலகவரையார் கவண்டேன் முடிய மையனார் அறிவினையார் வெங்கட் நவேனன் அரியரங்கனார் அறிவினை மேரமாயினார் செய்யவாயோ என்னை சரியனாகி வந்தவன் உடல்கீண்ட அமரர் கரியாதி பிரானரங்கத் தவறன் முகத்து பெரியவாய கண்கள் என்னை பேதமை ஆழமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு முண்டான் அரங்கத் தரவினையான் ஓரமாமணியாரமும் முத்து தாமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ ஆழமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு முண்டான் அரங்கத் தரவினையான் ஓரமாமணியாரமும் முத்து தாமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்ட நெஞ்சனே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அடியரங்கன் என்ன முதலினை கண்டகள் மற்றொன்றினை கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அடியரங்கன் என்ன முதலினை கண்டகள் மற்றொன்றினை காணாவே இது ஆழ்வாருடைய வாசம் இந்த தளத்தினுடைய வாசம் திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டும் திருமாவளை 40 பாட்டும் ஆழ்வாருடைய வாசம் அதனால அதை சேர்த்துட்டு தான் பொதுவாக மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கட்டிடம் மேய்த்த கடனைக்கு உற்ற திருமாலை பாடும் சேர் தொண்டரடி கொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு எதுவாக சேர்க்கலாமா டைம் உங்களுக்கு இருக்கா காவலில் புலரை வைத்து கலிதண்டை கணக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதல் என்னும் நமன் தளர் தலைகள் மீது முதல்வா இன்னாமம் கற்க அவலில் புடமை கண்டாய் அரங்கமான் நகருடானே ஆவலில் புலரை வைத்து கலிதண்டை கணக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதல் என்னும் நமன் தளர் தலைகள் மீது முதல்வார் இன்னாமம் கற்க அவலில் புடமை கண்டாய் அரங்கமான் நகருடானே மாமலை போல் மேடி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரகேரே ஆயதம் கொழுந்தே என்னும் அச்சுவை தவிரையான் இந்திராகமாடும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் நகருடானே மாமலை போல் மேடி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரகேரே ஆயதம் கொழுந்தே என்னும் அச்சுவை தவிரையான் இந்திரலோகமாடும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் நகருடானே நூல்பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரேலம் பாதியம் உறங்கி போவோம் நின்னதில் 15 ஆண்டு வேதபாலகனதாகும் மணிபதிமூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருடானே வைத்தவள் வினையில் நின்ன முன்னெழுத்துடைய வேறார் திறவந்து மண்ணே வராங்கதி கண்டு கொண்டான் அடியராற்று இறங்கும் நம் அரங்கனாய வித்தனை பெற்று வந்தோ பிறவையும் வணங்குமாறு ராசுவங்கள் வைப்பான் பெரியதோரிடம்பை கொண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து மாறுமாறும் தவறுகளாய் பாடியாடி தொண்டபோன் தமதமுன்னா தொழும்பர் சோறுகோர் மதிலெடுத்து மறுமைக்கே பெருமை கொண்டு புரஞ்சுவர் ஓட்டை மாடும் புரளும் போது அறியமாட்டீர் அமர்ந்து அடைஞ்சுவராகி நின்ன அரங்கனார் கற்றையாதே புரஞ்சுவர் கோலம் செய்து
உள்கவ்வக் கிடக்கின்றாரே ரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் தலையறக்கத்தமாந்தார் காண்பரோ கேட்பரோதான் மறையறக் கொண்டும் சாய நித்தியம் காண்மினையா சிறைநாள் இறங்கச் செற்ற தேவனே தேவனாவார் கொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனர்கள் பேசில் போவதே நோயதாகி பொறுப்பெனக் கடையுமாகல் கொடுமேல் தலையாங்க அறுப்பத கருவம் கண்டாய் அரங்கமான அருளானே தெய்வமுண்டோ மதியிலா மானிடங்கால் உற்றபோதன்னி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டே அச்சமேலும் அறியேர் அவனல்லால் தெய்வமில்லை கட்டிடமேத்த இந்த கழிரனை பணிவீரோ தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கால் உற்றபோதன்னி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டே அச்சமேலும் அறியேர் அவனல்லால் தெய்வமில்லை கட்டிடமேத்த இந்த கழிரனை பணிமினே காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யம் மன்னம் கேட்டீரே நம்பீர்கள் இடவாரன் மிக்க செட்டதன்படி கத்தே செல்வம் பார்த்திருக்கின்றீர்கள் ஓங்கு முன்னீரடைத்து உலகங்களுய்ய சிறுவிலே அறக்கருவோடை செத்தனம் சேவகனார் வலிய பெரிய கோவில் முதல் பரங்கம் என்ன கருவில திருவிழாதா காலத்தை கிடைக்கின்றீர்கள் கரணம் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவன் தோர் அரங்கம் என்ன தயத்து விழுந்தழியமாம் கவலைகள் படைகிறது அதனைக்கே வாழ்கின்றேன் வெறிகொள் வேலை மாநில துயிர்கள் எல்லாம் வெறிகொள் போந்துளவமானை விண்ணவர் கோணையேத்த அறிவிழா மனிதரெல்லாம் அரங்கமன் நடைப்பதாதில் பயில் வாழ்நர்கள் எல்லாம் புல்லடும் தொழிமன்னேம் சோலை மயிலினமாடும் சோலை குண்டல் மீதனவும் சோலை குயிலிடம் கூவும் சோலை சோலை அணிதல் அரங்கம் என்ன விண்டர்வான் உண்ணும் சோற்றை விளக்கினாய் கிருவினம் முரளும் சோலை மயிலினமாடும் சோலை குண்டல் மீதனவும் சோலை குயிலிடம் கூவும் சோலை கோணானதும் சோலை அணிதல் அரங்கம் என்ன விண்டர்வான் உண்ணும் சோற்றை விளக்கினாய் கிருவினாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் உட்படியுடைய கோமான் ஐயப்போமணர்வினார்க்கே ஒருவனென்று உணர்ந்த பின்னர் ஐயப்பாடறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கமென்னாய் கல்வனாகி தூத்தரோடு செய்த காலம் ஆதராக என்னும் தொலையில் பட்டெழுந்து வேணை முதலே என்று சொல்லி முந்தைய புகுந்து தன்பால் ஆதாரம் விரைக்க வைத்தார் அழகனோர் அரங்கமென்னேத்தமாட்டேன் விதியிலேன் மதியொன்னில்லை இரும்பு போல் வழிய நெஞ்சம் திரை இறையுருகம் மன்னம் சுருங்கமாக தோறல் உந்த அரங்கமாமையில் கொண்ட எறும்பினை கொண்டு கொண்டு என் கண்ணினைகளை கழித்துமாலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனம்மான் கருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் குதிருமாறோ என்றேன் பாவியேனே குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிலக் கடவுளன் தயரவனை துயரமாக கண்ட உடலனை குருகுமாறோ செய்கேன் உலகத்தீரே குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிலக் கடவுளன் தயரவனை துயரமாக கண்ட உடலனை குருகுமாறோ செய்கேன் உலகத்தீரே அரங்கன் தன்கள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார் மரகத ஒரு ஒந்தோடு தாமரை கண்களும் துபரிதழ் பவளவாயும் மாயசேர் முடியும் தேசம் அடியரோர் ககலாமே நினைவினால் மனமதொன்னே பவளாயரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா பொருளை நெஞ்சே நீ சொல்லாய் மணியினார் செம்பனாய அறுவரையனே கோயில் மணியினார் கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கிறார் பேசலல்லால் பெருமையொன்றுணரலாகாது ஆசட்டார் தங்கற்கல்லால் அறியலாபாடுமல்லன் ஆசட்டார் மனத்துடானை வணங்கினாம் இருப்பதல்லா பேசத்தாருவதுண்டோ வேதனெஞ்சே நீ சொல்லாய் புனிதமாய காவிரி நடுவாட்டு உங்களீர் மறந்து பாயும் போம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மாலிரவனை சங்கிடந்தோர் கிடக்க கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வே ஏழையே ஏழையே நீர் மறந்து பாயும் வெறிபொழில் அரங்கம் தன்னுள் கல்பனார் கிடந்த வாரம் கமல நன்முகம் அங்கண்டன் உள்ளமே வகை போரும் ஒருவனின் ஒருமாட்டார் கண்டமே காதல் செய்து உங்கள்ளத்தை அழிக்கின்றார் நுழையோம் பொங்குறிகுளம் தனமை தன்னை ஒளித்திட்டேன் எண்களில்லை நின்கணம் வந்தனல்ல பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணாக அதிர்கின்றேன் அழித்தன கல்கை கண்டார் அரங்கமான அருளானே போதெல்லாம் போது கொண்டு உன் பொன் அடிமுனைய மாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் நெஞ்சு மன்பு கலந்தேன் அது தன்னாலே எழிலேன் அரங்கற்கெல்லே என் செய்வான் தோன்றினேன் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அழைக்கலுற்ற சலவிதான் இளம் போலே அரங்கல் போர் வலிய நெஞ்சம் மஞ்சரே நெஞ்சிருந்தார் அரங்கனார் காட்செய்யாதே அடியத்தேன் அயற்கின்றேன் ஒளியுளாரானைக்காகி செம்புளால் உண்டு வாழும் முதலைமே செய்தி வந்தான் அம்பரமாயருண்ட நாயகளாம் திருமையோரே எதிரார் காட்செய்யாதே இசைவான் தோன்றினேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை மாறிலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி ஆரொளி கண்ணனே கண்ணனே கதிரையின்னேன்
அருளால் கண்ணம்மா அரங்கமான அருளானே தூய்மை இல்லை வாயிலோரின் தொழில்லை சினத்தினால் சத்தம் நோக்கி தீவிழி விழிப்பாளா குணத்தொழராய் மாலையானே பொன்னிச்சூழ் திருவரங்கா எனக்கு நீர் கதியம் சொல்வாய் உன்னையாளுடைய போக துளா தம்மில் அல்லேன் தனம் தொடை தாரில் அல்லேன் உவர்த்த நீர் போல என்ற முற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் துவத்த செவ்வாய் நாட்க துவக்கரத்து விசினான் இன்னி அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான அருளானே மண்டலம் ஒன்றோலை அணிது வரங்கம் தன்னல் காத்திரடைய மேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கமன் அறிய மாட்டா மனிதரில் துரிதனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் எல்லாம் போக விட்டு விரிவிழலாரில் பட்டு எல்லாம் புரிந்து கொண்ட போட்கனேன் வந்து ஐயனே அரங்கனே உன்னருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேனே உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவார் உணர்வொன்னில்லா உள்ளத்தே நானும் துண்டாய் துண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்த அருதியன்னே பெருகி போய் என்னுள்ளே நான் என்ன உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய் செய்வியேன் உண்டை எல்லா சிக்கன செங்கன்மாளே மழை கண்டு வரை முனை தம்மை தடே மதுரவாரே உழை கண்ணே போல நோக்கமுடையவர் வளையுள் பட்டு நோக்காதொழிவதே உன்னை என்றோடைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமான அருளானே விழா களங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கம் புரியுளா நாமே அண்ணே தந்தையும் தாய்மாவார் எளியதோர் அருளுமன்றே எந்திரத்தெம்பிரானார் அடியன்னம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பர் அறிந்து கொண்டு ஐம்பது நகத்தடக்கி ஆம்பரத்தலைச் சிறச்சு உன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை பக்தி போலும் சூழ் பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பர் அறிந்து கொண்டு ஐம்பது நகத்தடக்கி ஆம்பரத்தலை சிறச்சு உன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை பக்தி போலும் குடுமையில்லாயல் சதுப்பேதிமார்கள் குடுமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேகம் முடியில் தொடபம் வைத்தாய் விகழத்தங்கு செய்யும் அடியனை உலத்தி போலும் அரங்கமான அருளானே மறுமார்வன் என்னை சிந்தையில் திகழ வைத்து மருவிய மனத்தராகி மாநிலத்து உயிர்கள் எல்லாம் பெருவரக் கொண்டு சொட்டிட்டு ஈட்டிய வணிகரேனும் அருவனை பயன் செய்யார் அரங்கமான அருளானே அறியலாகா வானவா என்பராயில் தேனுலாம் துளவமாலை செந்தியாய் குணமாயின கழ்கையும் குணகாரகர்களேரும் உலகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இடி குளத்தவர்களேலம் எம் அடியார்களாயில் கொடுமின் என்று நின்னொடும் பொக்க வழிபடாருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே ரங்கமாரம் வேதமோ நான்கும் போதி அமர்களில் தலைவராய சாதியந்தனர்களேலும் அமர்களை படைப்பராயில் ஒழிப்பதோர் அளவில் அங்கே அவர்களை தாம் புலையர் போலும் அரங்கமான அருளானே அரங்கமாரம் வேதமோ நான்கு மோதி அமர்களில் தலைவராய சாதியந்தனர்களேலும் அமர்களை படிப்பராயில் நுழைப்பதேரவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமான அருளானே. நமஸ்காரம், என் பேர் ஸ்ரீராம். நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். பிறந்து வளர்ந்ததுலாம் கும்பகோணம். ஆனால் டெல்லியில் செட்டில் ஆகி ஒரு 25 வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக இருக்கேன். அவன் இங்கே எங்கள் சித்தி பக்கத்தில் இருக்கா. நாங்கள் வந்திருந்தோம். தொண்டரடிப்படியாரோட இந்த ஸ்தலம் இங்கே பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்திருந்தோம். சொன்னால் இனிமேல் தாயாருக்கு புடவைலாம் சாத்தினா கல்யாணம் ஆகணும் வேண்டின்னு போகணும். அக்கா தான் பண்ணினான். அதுமாரி கல்யாணம் ஆச்சு. என்னோடய வாய்ப்பு குழந்தை இப்போது வேண்டிட்டு போனதுனால நாங்கள் சுதர்ஷன சத்சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். ஹோமம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. எல்லாம் பார்த்துட்டு போகணும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே ஹோமம் பண்ணுறோம். திருமண்டங்குடி ஸ்தலம் ஆழ்வார் பிரத்யட்சமாக இங்கே ரங்கநாதரே இங்கே எழுதியிருக்கார். ஆழ்வாருக்கு காட்சி தந்து இந்த ஸ்தலத்திலேருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுருக்கார் பெருமாள் ஆழ்வாரும் சேர்ந்து. இங்கே ஸ்ரீராம் நம்ம விஜயவல்லி சுதர்சன சேவா சத்சங்கத்திலேருந்து கூட வந்திருந்த போது சுவாமி கோபாலாச்சாரோட கூட வரும்போது அப்படி பெருமாளை வேண்டிகிட்டு இருந்தார். அவருக்கு பிராயங்கள் அது உடனடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மனசுக்குள்ளே வேண்டுதல். பெருமாள் இங்கே வந்து நடத்தி கொடுக்கணும். அங்கே வந்து வெறுமையே நினைட்டில்லை, இதுக்காக இல்லை, வரும்போது இங்கே வந்து ஒரு ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த வாட்டி சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை முகூர்த்தம் இந்த தாயாரோட அனுகிரகம் பெருமாளோட அனுகிரகம் அடுத்த
ஒரு 3 மாதத்துல இது கல்யாணம் ஆச்சு. பெருமாளோட அனுகிரகம். இங்கே சுதர்சன ஹோமம் இன்றைக்கி விசேஷமான தினத்தில் இங்கே நடக்கிறது. இன்றைக்கி அதுவும் மட்டால் பெருமாளுக்கு ஜேஷ்டா நட்சத்திரம், இங்கே ஆண்டவா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருநட்சத்திரம், அது ஒட்டின நாளிலே நடக்கிறது. அதனால் பெருமாளுடைய இந்த சத்சங்கத்தினுடைய ஸ்தாபக தினம் வந்து ஜேஷ்டா நட்சத்திரத்தெல்லாம் ஆரம்பிச்சது. அதனால் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அனுகிரகமே இங்கே இருக்குது. பக்தாங்கிரேனும் பகவந்த வீடேன்னு சொல்கிற மாதிரி பக்தர்களுடைய பாதத்தூடியாக ஆழ்வாரே இருக்காருன்னா நம்ம எந்த அளவில் இருக்கிறோம்னு நமக்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த பெருமாள் இங்கிருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தலத்தாராக இருந்துட்டு இந்த கோவிலை ஆசரிச்சுண்டு இந்த ஒரு பெரிய கிராமத்தில் தனக்கு தானாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சுவாமியினுடைய கைங்கரியம் அபாரமான கைங்கரியம். சுவாமியே சொல்லியிருக்கார், பல பேருக்கு பலவிதமான கஷ்டங்களை தீர்த்தது மட்டும் இல்லாத தேவையான கல்யாணமானவாள் கல்யாணம், குழந்தை பிறப்பு எல்லாமே கொடுத்தார். எங்கள் வம்சத்திலையும் செஞ்சுருக்காருன்னு சுவாமி சொல்லியிருக்கார். இந்த அளவுக்கு விசேஷமான இந்த சமயத்தில் இங்கே வந்து நாங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணுறது எங்கள் சத்சங்கத்துக்கு ஒரு பெரிய அகோபாக்கியம். சுவாமி கோபாலாச்சார் வந்து எங்கள் டெல்லியில் 1008 சுதர்சன ஹோமத்தினுடைய சங்கல்பம். இன்றைக்கி 766வது ஹோமம் இந்த இடத்துல நடக்கிறது. இந்த ஹோமம் நடக்கிறது பெருமாளுடைய சங்கல்பம், எங்களுடைய சங்கல்பம்லாம் கிடையாது. பெருமாளுடைய ஆழ்வாருடைய சங்கல்பம். சுவாமி அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான கைங்கரியங்களை நான் பண்ணி தரேன்னு முன்னுக்கு இந்த சுவாமி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். இந்த கோவிலுடைய சதத்தாராக இருக்கின்ற சுவாமி அர்ச்சகர் கைங்கரியம் மட்டும் இல்லை, கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெரிய இந்த சத்சங்கத்துக்கு ஒரு அகோபாக்கியம். சுவாமி கேட்கப்பட்டாமல் இந்த கோவிலுக்கு எல்லாரும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு வந்து இந்த பெருமாளை சேவிக்கணும், ஆழ்வாருக்கும் இங்கே இருக்கிற பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு சத்சங்கத்து சார்பில் பிரார்த்திக்கிறோம். சத்சங்கத்திற்கு டெல்லிக்கு திரும்ப போகும்போது இதே மாதிரி நாங்கள் இந்த கோவிலை பற்றி சொல்லுவோம். அடுத்து 808வது ஹோமத்தை பற்றி சுவாமி கோபாலாச்சார் சொல்லுவார். ஊரில் குருக்ஷேத்திரம் எப்படி நடக்குதுன்னு அதை விண்ணப்பிக்கிறேன். சத்சங்கம் சார். ஜெய் இன்னைக்கு ஆச்சாரன் திருநக்ஷத்திரம், எனக்கு ஆச்சாரன் திருநக்ஷத்திரம் இன்னைக்கு அனுராத நட்சத்திரம். இன்னைக்கு அந்த பாக்கியத்தில் இன்றைக்கி சுரேஷ்ணமம் பண்ணுறோம். இதோட சுரேஷன் டெல்லியிலேருந்து எங்கள் பாக்கியம். நாங்கள் இங்கே வந்து சுரேஷ்ணமம் 76வது ஹோமம் 67வது ஹோமம் நடக்குது. ஜெய் ஜெய் சுரேஷ்ணம். श्रीशैलेशदयापात्रं देवज्ञातिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुदयुक्परद्मवामोघतिर्दलितानि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयसिन्तो रामानुजस्य चरणं प्रपद्ये तमेव मद्वा परमासुदेवं रङ्गे स्वयं राजमदर्हणीयं प्रापोदयं जोकृतसुक्तिमालां भक्ताङ्गिरेणं भगवन्तमेड मण्डङ्गुडि என்பர் மாமரையோர் மண்டியசீர் தொண்டரடிப்பொடி தொண்டகரம் பண்டு தினர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர். இன்னைக்கு விசேஷமா அனுராதா நட்சத்திரத்தில் இவ வந்து டெல்லியிலேருந்து ஒரு சுதர்சன ஹோமத்தை பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கா. ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த ஸ்தலத்தை பற்றி 2 செய்திகள் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இது பண்ணினேன். இது வந்து தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம், தட் இஸ் பர்த் பிளேஸ், ஆழ்வார் பர்த் பிளேஸ். 12 ஆழ்வார்களில் ரொம்ப விசேஷமான ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இந்த ஆழ்வார் பேரில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு அழகிய அளவு கடந்த ஆசை உண்டு. ஸ்ரீரங்கம் முதல் திவதேசம்னு ஆனத்துக்கு காரணமானவரே இந்த ஆழ்வார் தான். எப்படின்னு கேட்டால், ஒரு ஆழ்வார் பாட்டு பாடி மங்களாசாசனம் பண்ணினா அது திவ்ய தேசமானது. அவர் அவதாரம் பண்ண ஸ்தலம் அதை விட விசேஷம். இவர் வந்து திருப்பள்ளி எழுச்சின்னு 10 பாட்டும், திருமாலைன்னு 45 பாட்டும், மொத்தம் 55 பாட்டும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை மட்டுமே பாடினவர். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கட்டினம் மேய்த்த கடலிடைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசுன்னு சொல்கிறார். இவர் வேற தெய்வமே கிடையாது, அரங்கனை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்னு பாடினவர் இந்த ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள்லாம் பல திவ்ய தேசங்களில் போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இவர் அரங்கனை மட்டுமே பாடினார். எல்லா ஆழ்வார்களும் அரங்கனை பாடினத்தினால, மங்களாசாசனம் பண்ணினத்தினால ஸ்ரீரங்கம் முதல் திவ்ய தேசமாச்சு. இந்த ஆழ்வார் பேரில் உள்ள விசேஷத்தினால ஸ்ரீரங்கம் அம்பெருமாள்
தனிக்கோயில் நாச்சியார் ரங்கநாச்சியாரோட காவிரிக்கும் கொள்ளடத்துக்கும் நடுவில் சந்திர புஷ்கரணியோட புன்னாக விருட்சத்தோட தனிக்கோயில் நாச்சியாரையும் அழைச்சிட்டு இங்கே வந்துட்டார். ஸ்ரீரங்கம் மாதிரியே இதுவும் மாலை மாறி போகிறது, 2 ஆறும் வடகாவேரி தென்காவேரி மாலை மாறி போகிறது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ரங்கநாத பெருமாள் இங்கே எழுத்தார். நின்ன திருக்கோலத்தில் ரங்கநாத பெருமாள் சேவை சாதிக்கிற ஒரே ஒரு திவ்யதேசம் இதுதான். அடுத்தது பெரிய திவ்யதேசமான திருமலை ஸ்ரீனிவாசன் ஆழ்வார்கிட்ட என்ன வேண்டாம்னா எனக்கும் மங்களாசாசனம் பண்ணுனாராம். ஆழ்வார் சொன்னார், நான் ரங்கனை தவிர யாரையும் பாட மாட்டேன், நீர் அங்கேருந்து இங்கே வந்து அடியேனுடைய பாசனத்தையும் இந்த செவிமடுக்கலாம்னு சொன்னாராம். உடனே திருப்பதி திருமலையிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஆழ்வார் பக்கத்தில் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிச்சுட்டு ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியின் திருமாலையும் செவிமடுத்துட்டு இருக்கார். அதே மாதிரி மதுரை அழகர் கல்லழகர் அவரும் ஆழ்வாருடைய பாசுரத்துக்காக செவிமடுக்கிறதுக்காக அங்கேருந்து ஆழ்வார் பக்கத்தில் வந்து நின்ன திருக்கோலத்தில் அழகரும் சேவை சாதிக்கிறார். இங்கே திவ்ய தேசம் ஆழ்வார் அவதார ஸ்தலம் மட்டும்னு இல்லை, இங்கே ரங்கநாதர் இருக்கார், திருமலை ஸ்ரீனிவாசன் இருக்கார், அழகர் இருக்கார். 3 திவ்ய தேசத்து பெருமாளையும் சேவித்த புண்ணியத்தை இங்கே ஆழ்வார் கொடுக்குறார். அதில் முக்கியமான ஒரு பாசுரம் ஒன்று இருக்குது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அந்த குணதிசை பாதம் நீட்டி அப்படிங்கிறதுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சாம்பிள்ளை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருவடி திருமண்டங்குடி வரையில் நீண்டு ஆழ்வாருடைய திருமுடி வரையில் நீண்டிருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆழ்வார் திருமுகத்தையும் சேவிச்சா பெரிய பெருமாளுடைய திருவடியை சேவித்த புண்ணியத்தை ஆழ்வார் நமக்கு எல்லாரும் கொடுக்குறார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம், ரொம்ப வரப்பிரசாதி தாயார் ஸ்தலம் வந்து இது மாதிரி பிரார்த்தனை ஸ்தலம். தாயாரை வேண்டின்னு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது, நிறையா பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. இந்த தாயார் சன்னதி கட்டினதே ஒரு புத்திரபாக்கியத்துக்காக கட்டி அடியேனோட தோப்பனார் பிறந்தார். அது மாதிரி விசேஷமான இது கோவில், புத்திரபாக்கியம் கல்யாண பாக்கியம் இதெல்லாம் ரொம்ப நன்னா நடக்கிறது. இதுதான் வரப்பிரசாதி இந்த தாயார். இந்த தாயார்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒரு கையில் தாமரை மலர்ந்திருக்கும், ஒரு கையில் தாமரை மொட்டாக இருக்கும். எந்த திவ்யத்தில் போனாலும் தாயார் கையில் ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் வச்சுட்டு இருப்பாள். ஒரு கையில் மலர்ந்தது, ஒரு கையில் முட்டாக இருக்காது. அது என்ன தாத்பரியம்னு பெரியவாள்லாம் என்ன சொல்கிறான்னா, மலர்ந்தது ப்ரெசன்ட் டென்ஸு, மொட்டாக இருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸு. நாளைக்கு நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது, தாயார் அதெல்லாம் தெரிஞ்சுன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு விசேஷமாக இந்த தனிக்கோயில் நாச்சியார் ரங்கநாச்சியாருக்கு விசேஷம் உண்டு. 3 சன்னதி தான் இருக்குது. பெரிய பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் பாலகனாக இருக்கார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே அப்படின்னு ஆழ்வார் பாடினார். ஆயர்தம் கொழுந்துன்னா சின்ன குழந்தை கண்ணன்னு பாடிட்டார் ஆழ்வார். அதுக்காக பெரிய பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய உருவத்தெல்லாம் சின்ன குழந்தை பாலகனாக மாறி அங்கே நின்ன திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார். ஆழ்வாருடைய வார்த்தைக்கு அத்தனையும் செவிமடுக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஆழ்வாரை செவிச்சா எல்லா அனுகிரகங்களும் கிடைக்கும். தாயாரும் வரப்பிரசாதி. 3 சன்னதி, தாயார் தனிக்கோயில் சன்னதி, ஆழ்வார் சன்னதியை பொறுத்த மட்டும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மட்டும்தான் இருக்கார் இந்த கோவிலில். எல்லா கோவில்லையும் ஆழ்வார்லாம் எல்லா ஆழ்வாரும் இருப்பார். இங்கே இவருடைய அவதார ஸ்தலம் விசேஷம். இவர் தான் இங்கே ராஜா. ஏன்னா இவரை தேடி 3 பெருமாள் பெரிய திவ்யதேச பெருமாள்லாம் இங்கே வந்துட்டான். அதனால் ஆழ்வாருக்கு அவ்வளோ விசேஷம். மற்ற ஆழ்வார்கள்லாம் கிடையாது. அமர்ந்த திருக்கோலத்தில் திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலையும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். அதை கேட்கறதுக்காக இந்த 3 திவ்யதேச எம்பெருமாள்களும் இங்கே ஏழ்ந்து ஆழ்வாரையும் அனுகிரகம் பண்ணி உங்களை மாதிரி சேவிக்க வரவா அத்தனை பேருக்கும் வேண்டியது எல்லாத்தையும் அருள் புரிஞ்சு பெருமாளும் தாயாரும் அனுகிரகம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்னு அருள் புரிஞ்சுருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே வரவரவுடைய நமஹ.